அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நவம்பர் மாதம் 20ஆம் தேதி, தமிழுக்கு கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி. இன்று வியாழக்கிழமை, அதாவது அமாவாசை திதி மத்தியானம் 12-17 வரை, அதற்கு மேல் பிரதமை திதி. விசாக நட்சத்திரம் 10:59 வரை, அதற்கு மேல் அனுச நட்சத்திரம். அப்போ இன்றைக்கி சந்திராஷ்டிரம் மேசராசிக்காரர்களுக்கே உரித்தானது. இன்றைக்கி ராகு காலம் 1 3 வரை, யமகண்டம் காலையில் 6 7:30 வரை, நல்ல நேரம் 10:45 11:45, 12:15 1:15 வரை. இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் எல்லோ, ரோஸ், ஆரஞ்சு இந்த மாதிரி கலரை போட்டுக்கலாம். தவிர்க்க வேண்டியது பிங்க் கலர். சாப்பிட்றது ஸ்வீட், பர்டிகுலராக கேசரி பாத் நன்மை பயக்கும். நண்பர்களே, இப்போது நம்ம ஜோதிடத்தில் பாடத்தில் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அதையே தொடர்வோமாக. இப்போ பூராட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் விதண்டாவாதம் பேசுகிறவங்க இருப்பாங்க. யாருக்கு மாறத்தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. துரோக சிந்தனை படைத்தவராகவும் இருப்பார். அதே மாதிரி முதுகு நோய் உடையவராகவும் இருப்பார். அவருக்கு பிறர் மேலே பாசம் அன்புங்கிறதெல்லாம் கிடையாது. அதே சமயத்தில் அவருக்கு வருவாய் விருத்தி இருக்காது. எக்கச்சக்கமாக மேலும் மேலும் சம்பாதனை வர்றது மாதிரி இருக்காது. வருவாய் விருத்தி இல்லாதவராக இருப்பார். அதே மாதிரி அந்த சகோதர சகோதரிகள் மேலே பாசம், கூட பிறந்தவங்கிற இது மென்டாலிட்டியே இருக்காது. அவங்க மேலே பாசம் இல்லாமல் தான் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அவர் சம்பாதனமே சரியாக கிடையாது. பிறகு உயர்தர ஆடை எப்படி அணிவார்? ஸோ உயர்தர ஆடை அணிகளும் அணிய வாய்ப்பில்லாதவராகவும், முறையான கல்வி முழுமை பெறாதவராகவும் இருப்பார். நண்பர்களே, இப்போது நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசி. இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். குரு 4ல் இருக்கிறாரு. எல்லா கிரகமும் 8ஆம் இடத்துல மறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்போ உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கொஞ்சம் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். முக்கிய பிரமுகர்களை சந்திப்பது, புதிய முயற்சியில் ஈடுபடுவது, வெளியூர் பிரயாணம் போன்றவற்றை ஒத்தி வைத்து விடுங்கள். இப்போதைக்கு வேண்டாம். ஸ்பெகுலேஷன் ட்ரேடிங் பக்கம் செல்ல வேண்டாம். மனைவி மக்களிடம் கூட மென்மையாகவும் நிதானமுடனும் நடந்து கொள்ளுங்கள். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்கு இன்று பொருள் சேர்க்கை ஏற்படுகின்றது. அதே சமயத்தில் மனைவியினால் மகிழ்ச்சி உண்டாகின்றது. பெரியோர்கள் பாராட்டையும் அவர்களின் நன்மதிப்பையும் பெறலாம். ஸ்பெகுலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றில் ஓரளவு லாபம் கிடைக்கக்கூடும். அதே மாதிரி பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கும். வழக்குகளில் நல்ல முடிவு ஏற்படும். அடுத்து மிதுன ராசி. புது நண்பர்கள் வாய்க்கின்றனர். ஆடல் பாடல் கேளிக்கை உற்சாகம்னு ரொம்ப உற்சாகமாக பொழுது கழிகின்றது. சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டால் கூட பொருளாதாரத்துறையில் முன்னேற்றமே காணப்படுகிறது. அப்போ பணத்தை பற்றி பிரச்சனை இல்லை, செலவு வந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் பணம் சேர்ந்து விடுகிறது. மனமகிழ்ச்சிக்கான நிகழ்ச்சிகளே இன்று நடக்கின்றன. ஸோ இன்றைய பொழுது மகிழ்ச்சிகரமான பொழுதாகவே கழிகின்றது. அடுத்து கடகராசி. கடகராசிக்காரர்களுக்கு இன்று மனக்கவலை சற்று அதிகரிக்கிறது. பொருள் நஷ்டம், வீண் தொல்லைகள் ஏற்படுகின்றன. ஆனால் கூட மனைவி மக்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் நடந்து கொள்கின்றனர். அவங்களால பணத்தட்டுப்பாடு கம்மியாகிடுது, குறைகின்றது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படலாம். அதில் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்கள்.
இந்த வாக்கிங்கு, ஜிம்முக்கு போகிறது, அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதா இருந்தால் விடாமல் பண்ணுங்கள். மெடிடேஷன் செய்து வாருங்கள். அடுத்து மெடிடேஷன் எதுக்கு சொல்லணும்னா, இந்த கடகராசிக்காரர்களோட நீங்கள் சந்திரன் டாமினேஷனில் இருக்கிறீங்க இல்லையா, அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வளர்பிறையில் உற்சாகமாக இருக்கிறீங்க, தேய்பிறை வரும்போது மனசுக்கு டென்ஷன் ஆகிடுறீங்க. அதனால் மனதை டியூனிங் பண்ணி மெடிடேஷன் பண்ணி மனதை கட்டுக்குள் வைத்து கொள்ளுங்கள். அடுத்து சிம்மராசி. மனை, வாகனம், நிலம் முதலியவை வாங்க விற்க எது செஞ்சாலும் அதனால் நல்ல பலன்கள் கிடைக்கின்றது. வழக்குகளில் ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பம் நிகழ்கின்றது. கணவன் மனைவியோட உறவு கூட மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. வாழ்க்கையில் உயர்ந்த அந்தஸ்துக்கு வருவோங்கிற நம்பிக்கை, ஒரு லைட் உங்கள் மனசில் எழுதணும், ஒரு ஃபயர் உண்டாகணும், அந்த நம்பிக்கை உங்கள் மனதில் எழுகின்றது. அதுதான் மெயின். அடுத்தால மாணவர்களுக்கு மனது கல்வியில் பூரணமாக ஈடுபடுகின்றது. அடுத்து கன்னிராசி. பொருள் வரத்து ஓரளவு நன்றாகவே இருக்கிறது. ஆடை அணிகள் சேருகின்றன. நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருடன் சுவையான விருந்து நிகழ்ச்சிக்கு செல்கின்றீர்கள். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கின்றது. வெளியூர் பிரயாணமும் அதன் மூலம் நல்ல பலனும் கிடைக்கின்றன. அடுத்து துளாராசி. துளாராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ஓரளவு நல்ல பலன்களே நடக்கின்றன. வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி கௌரவம், புகழ், மனமகிழ்ச்சி ஆகியவை உண்டாகின்றது. அதே சமயம் வீம்புக்காக பணத்தை செலவு செய்கின்றீர்கள். புகழ் போதையில் அடிமைப்பட்டவங்க மீள்றது கஷ்டம். மற்ற போதையெல்லாம், பெண் போதை, லிக்வர் போதை, இதெல்லாம் கூட தப்பிச்சு, இந்த புகழ் போதை மிகவும் கடினமானது, கொடூரமானது. அதுக்காக அதிக வீம்புக்காக செலவு ஜாஸ்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. மனைவியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். அடுத்து விருச்சிக ராசி. கண், காது இவற்றில் ஏதாவது பிரச்சனை ஏற்படலாம். வீண் சச்சரவு கூட ஏற்படக்கூடும். தகப்பனாரின் உடல்நிலை பாதிக்கப்படலாம். இன்றைக்கி உபவாசம் இருப்பது நல்லது. சாயங்காலத்திலிருந்து மனசு உற்சாகத்துக்கு மாறுகிறது. உடலில் ஓரளவு உஷ்ணம் அதிகரிக்கிறது, சூடு ஜாஸ்தியாகிட்டு போகுது. பெற்றோரின் பேச்சை கேட்டு நடக்க எல்லாவற்றிலும் வெற்றியே. அடுத்து தனுசு ராசி. மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக வேண்டி வருகிறது. பணத்தட்டுப்பாடு, பண விரயம் ஆகியவை கூட ஏற்படலாம். வண்டி வாகனங்களை கொஞ்சம் ஜாஸ்தி ஓட்டுங்க. நீங்கள் ஜாஸ்தி மெதுவாக ஓட்டினா கூட பின்னால் வரவன் இடிச்சுக்கிட்டே போய்கிட்டு தான் இருப்பான். ஆனால் கூட நீங்கள் முன்னெச்சரிக்கையாக மிகவும் நிதானமாக ஓட்டுவது நல்லது. உறவினர்களின் உதவியும் ஆதரவும் கிடைக்கின்றது. வழக்குகளின் முடிவுகள் திருப்திகரமாக இருக்காது. அடுத்து மகர ராசி. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் கிடைக்கிறது. பணவரவு, நண்பர்களால் உதவி, பெரியோர்கள், மேலதிகாரிகள் ஆதரவு கூட கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. வெளியூர் பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கும். கல்விகளில் மனம் ஈடுபடுகிறது. ஓகே. அடுத்து கும்பராசி. பெரியோர்களின் ஆதரவு, மனைவி மக்களால் மகிழ்ச்சி, பொருள் வரவு, உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோரால் எதிர்பாராத உதவி, மகிழ்ச்சியாக பொழுதை போக்குவது முதலியவை கிட்டும். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல பலன் கிடைக்கும். கடன் வாங்கி முதலீடு செய்கின்றீர்கள். எச்சரிக்கை தேவை. ஓவர் ஸ்டெப் வைக்க வேண்டாம், நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து மீனராசி. மேலதிகாரிகளுடன் சிற்சில பிரச்சனை உண்டாகின்றது. பூர்வீக இடத்திற்கு செல்வது, அங்கே முதலீடு செய்வது போன்ற பலன்கள் நடக்கக்கூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகப் போகிறது.
அந்த நல்ல செய்தி கிடைக்கிறது உங்களுக்கு. திருமணமாகாதவர்களுக்கு திருமண பேச்சு மும்முரமாக நடக்கின்றது. பொருள் வரவு ஓரளவு நன்றாகவே இருக்கிறது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.